மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. Taste Daily. Taste the Daily. ஜனகராஜ் அப்படின்ற பேரை கேட்டாலே இது சினிமாவுக்கு செஞ்ச பேர் மாதிரியே. எடிட்டர் ராம்ஜி அவர் தான் அதை ஜனங்களின் ராஜ் ஜனகராஜ்னு ஃபஸ்ட்டு அவர் தான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது எனக்கு. இப்போ சும்மா கம்ப்யூட்டர் அது இன்னொன்று சொல்கிறேன் ஆர்டிஃபிஷியல் ஏஐ. ஆமாம் சார், ஆமாம். இது என்ன சொன்னாலும் மனுஷன் தான் கிரேட். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆஃபீஸில் ஒரு டிவிஷனல் கிளர்க்காக இருந்து நடிக்க வரணும்னு எப்படி தோணுச்சு? அந்த அடித்தது யாருங்கிறத பற்றி நீ கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியாதுல்ல சார்? சரின்ட்டு உக்காந்து போனால் திடீர்னு ஒரு கல் வந்து பட்டுதுப்பா. என்னை படுக்க வச்சுருக்காங்க. சுற்றி 24 டாக்டரு. எழுந்து கண்ணாடி பக்கம் போகக்கூடாது. பார்த்தா இந்த பக்கம் எவ்வளோ பெருசாக வீங்கி இருக்குது சார். அது இந்த போன் உடஞ்சிச்சு. அந்த கல் பட்டு இந்த போன் உடஞ்சிச்சு. அது பல்லெல்லாம் கட்டினாங்க. கட்டி 6 மாதம் போட்டிருந்தேன் சார். ஐயோ அவசரம். நேயர்களுக்கு வணக்கம் என்று அன்போடு உங்கள் செந்தில் குமரன். ஒரு திரைப்படத்தில் ஒரு கதை, திரைக்கதை, வசனம் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அதை தூக்கி நிறுத்த ஒரு நடிகன் தேவைப்படுவான். அவன் சுமந்து பறக்கும் பொழுது தான் அந்த காட்சிக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அந்த வகையில் தான் எடுத்துக்கொண்டு நடித்த அத்தனை கதாபாத்திரங்களையும் அத்தனை வசனங்களையும் தனக்கே உரிய தனித்தன்மையான உடல் மொழிகள் மற்றும் பாவனையோடு நடித்து அந்த கதாபாத்திரங்களை சிறப்பித்த நம்மால் மறக்க முடியாத ஒரு மாபெரும் நடிகர் ஜனகராஜ் அவர்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி சார். ஏன்னா அதாவது ராஜாக்கள் ராணிகள்லாம் கிடையாது, நம்மளை மாதிரி ஒருத்தர் அங்கே நிற்கிறாருன்ற அந்த உணர்வை கொடுத்த ஒரு சில ஆக்டர்ஸில் நீங்களும் ஒருத்தர் சார். தேங்க்யூ. ஸோ உங்களை பார்க்கறதும் பேசுறதும் எனக்கு தனிப்பட்ட வகையில் பெரிய மகிழ்ச்சி சார். ஜனகராஜ் அப்படின்ற பேரை கேட்டாலே இது சினிமாவுக்கு செஞ்ச பேர் மாதிரியே இருக்கு. யதார்த்தமான பேர் மாதிரி பேர் வச்சுக்குவாங்க. அது மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்ட பேரா இயற் பேரா? இல்லை சார், இயற் பேர். எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர். சரிங்க சார். அதை இப்போ ரொம்ப பாப்புலர் பண்ணது இந்த மக்கள் குரல் பத்திரிகை வரும் தெரியுமா? ஆமாம் சார், ஆமாம். அதனோட எடிட்டர் ராம்ஜி அவர் தான் அதை ஜனங்களின் ராஜ் ஜனகராஜ்னு ஃபஸ்ட்டு அவர் தான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது எனக்கு. அவருக்கு அப்புறம் தான் எல்லாம் அந்த மாதிரி ஜனகராஜ்னு சொன்னதே அவர் தான் முதல்ல எழுதினார். ஓ சரிங்க சார். உங்கள் இயல் பேரே அதுதான், இயல் பேரே ஜனகராஜ் தான். சரிங்க சார். நீங்கள் சினிமாவுக்கு வந்த காலகட்டம் இருக்குல்ல சார், ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்துட்டா போதும், அதுதான் அல்டிமேட் எய்ம். பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆஃபீஸில் ஒரு டிவிஷனல் கிளர்க்காக இருந்து எப்படி சார் அந்த ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் மூடுக்கு போன அப்புறம் நடிக்க வரணும்னு எப்படி தோணுச்சு சார்? இல்லை சார், எங்கள் அப்பா டிவிஷனல் கிளர்க்காக என்னை சேர்க்கல. எனக்கு 4வது வரைக்கும் இந்த பக்கத்தில் இருக்க கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படிச்சிங்க. சரிங்க சார். அப்புறம் ராமகிருஷ்ணா பாய்ஸ் மிஷன் ஹை ஸ்கூல், இது பாண்டி பஜாரில் பழங்கள் பார்க்காண்ட அந்த மெட்ரோ ரயில். ஆமாம் சார், ஆமாம். அதில் படித்தேன். அங்கே இப்போ 11 படித்த உடனே காலேஜ் சேர்ப்பாருன்னு பார்த்தா சேர்க்க மாட்டேன்ட்டார். சரிங்க சார். நீ வேலைக்கு போட்டார். முதல் 3 வேலை செஞ்சேன் சார். அக்ரிகல்ச்சரில் ஒரு வேலை செஞ்சேன் சார். அது எப்படின்னா இந்த பைப்பு உள்ளே போடுவாங்க, பூமிக்கு உள்ளே போடுவாங்க, அதெல்லாம் தண்ணி வரும். அப்புறம் இது பிளாஸ்டிக் பேகு கட் பண்ணுறதுக்கு இன்னொரு மாமா அமிச்சார், போய் அங்கே போய் அந்த வேலை செய். அது போய் பிளாஸ்டிக் பேக் கட் பண்ணால் 1 வாரத்தில் அந்த வேலை தெரிஞ்சு போச்சு. எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. சினிமா மியூசிக்கு ஆடுறவன் மியூசிக்கில் வரணும்னு ஆசை சார். அதனால் இது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. சம்பளம் வாங்கிட்டியானாங்க. 1 வாரம் வேலை செஞ்சுருக்காங்க. சரி, சம்பளம் வாங்கிட்டு நீ போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜெமினி லேபில் கலர் செக்கிங்கில் ஒர்க் பண்ண ஒரு 4 வாரம். சரிங்க சார். எல்லாம் அப்போ நோட்டு 1 ரூபா நோட்டு புது நோட்டு கொடுப்பாங்க. அதை வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஜெமினி லேப் இந்த 3 வேலை செஞ்சேன் சார். அதுக்கப்புறம் நான் தபலா, டோலக்கு,
இசை ஆர்வத்தில் வந்தீங்க. இசை ஆர்வத்தில் வந்தீங்க, அப்படியே வந்து பாரதிய சார்ட்ட போனீங்க. பாரதிராஜா சார்கிட்ட போல அவர்லாம் இங்கே தான் இருந்தார். சரிங்க சார். அப்போ எல்லாம் பழக்கம் ஆகிட்டு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர், அவர் ஒருத்தர் கதை எழுதுறன்னுவார், ஒருத்தர் மியூசிக்னுவார். நம்ம வீட்டில் நிறைய பேர் வாடகை இருந்தாங்க. சரிங்க சார். அப்போ அவங்க கூட சேர்ந்து எல்லாம் பேசி நம்மளே ஒரு ட்ராமா போடுவோம்லாம் போட்டு அப்படியே அவங்க கூட மிங்கிலாகி எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த அம்மா கூட எனக்கு ஒரு படம் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்தோம். ஆனால் மெயின்டெனன்ஸ்ன்றது கஷ்டம் சார் சினிமாவில். சரி சரிங்க சார். என்னதான் நடிகராக இருந்தாலும் சினிமா வெளியே வந்து 24 கிராஃப்டில் இந்த நடிக்கிறவங்க மாத்திரம் தான் வெளியே தெரிகிறோம். அவங்கள பார்த்தா தான் சந்தோஷமாக இருக்காங்க. கண்டிப்பாக. ஆனால் அது 24 கிராஃப்ட் உள்ள பெரிய வேலை இருக்கு. ஆமாம் 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 ஆமாம். அது விளையாட்டு இல்லை சார். உண்மைதான் சார். அது வச்சுருந்துருக்காங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துலனா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்கே போய் படம் பார்த்தாலும் அதுக்கு வேல்யூ, முகம் நடிகர் தான் வேல்யூ. இப்போ வந்து சும்மா கம்ப்யூட்டர் அது இன்னொன்று சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் ஏஐ. ஆமாம் சார். ஆமாம். இது என்ன சொன்னாலும் மனுஷன்தான் கிரேட். கடவுளையே கிரியேட் பண்ணது ஹியூமன் பீயிங் தான். கடவுளை நம்மளை கிரியேட் பண்ண. கண்டிப்பாக. முதல் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணீங்க, அடுத்து பண்ணீங்க. நிழல்கள் படம் தான் உங்களை வந்து எல்லா தரப்பும் கொண்டு போன படம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க சார். எப்படி நிழல்கள் எப்படி என்ன கொண்டு போயிருக்கோம்? இல்லை, அந்த அந்த வருஷம் முதல்ல வந்து கிளைக்க போகிற சின்ன கேரக்டர் பண்ணீங்க. அப்புறம் கல்லுக்குள்ளீரோ அது இதுன்னு வந்து பாலைவனச்சோலை வந்து அங்கேதான் சார். பாலைவனச்சோலை சொல்கிறீங்களா சார்? ஒருத்தன் உங்ககிட்ட கேட்பான் பார்த்தீங்க, காமெடி மாதிரி சொல்லுவீங்க, நெஞ்சில் உள்ள மஞ்சார் சோறு எடுத்துருவேன்னு சொன்னான்டா. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நான் மதியானம் புளியோதரை தின்னது உனக்கு எப்படி தெரியும்? இப்போ யோசிச்சு பார்த்தா அந்த சீன் நீங்கள் நடித்த விதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யதார்த்தமாக கேஷுவலாக இருக்கும். நான் நடித்தது கேஷுவலாக இருக்காங்களா சார்? எனக்கு அந்த டைலாக் பாட்டில் ஏற்றது ஒரு வாத்தியார். ஓ சரி சரிங்க சார். எங்கள் வாத்தியாருக்கு பண்ணுற கூத்து உங்களுக்கு அது உங்கள் ஓன் டைலாக், நீங்களா பேசல? இல்லை நெஞ்சில் இருக்க மஞ்சா சோத்தை எடுத்துருவேன்னு சொல்கிறது வரைக்கும் எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தா. சரி சரி சரிங்க சார். ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியல எனக்கு, ஒரு வருங்கால ஹீரோ மாதிரி தெரிஞ்சார். அவ்வளோ கேஷுவலா யதார்த்தமா. அதான் அடுத்த படத்தில் ஆக்சிடென்ட் ஆகி போச்ச மூஞ்சி. அந்த அடிச்சது யாருங்கிறத பற்றி நீ கடைசி வரைக்கும் போலீஸ் ரிப்போர்ட்டு அது இதுன்னு எடுத்துன்னு வந்தாங்க. அந்த ஏரியாவில் நைட்டில் என்ன பண்ணுவாங்களாம், சிலர் குடிச்சிட்டு கல் எடுத்து அடிப்பாங்களாம் வண்டி மேலே. ஏன்னா டிரைவர் மேலே படும் படாதுன்னெலாம் அடிக்கிறதில்ல, வண்டியை பார்த்தா அடிப்பானுங்க. அப்படி அடிக்கும்போது டமால் சத்தம் கேட்கும்போது வண்டியை நிறுத்துவானுங்கள்ல. அப்போ ஓடி போய் உள்ளே இருக்கிற அவன் கழுத்தில் எதனா இருந்ததுன்னா கையில் எதனா பிடிக்கணும் ஓடுவானுங்க. ஓ அப்படி. அது எப்போனா ஒரு சில நேரங்கள் நடக்குமா. அன்றைக்கி நம்ம நேரம் நமக்கு நடந்துச்சு. அதுக்கு தான் இல்லை, முகம் தெரியாத ஒரு மனிதனால் வாழ்க்கையை மாறினதை பற்றி எப்பயாவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஒரு கனவுல இருந்து எவனோ ஒருத்தன் எங்கேயோ வீசினக்கள், எதுக்கோ வீசினக்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடுச்சு. எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? இல்லை சார், நான் மாற்றத்தை ஃபீல் பண்ணதை விட பெயினை ஃபீல் பண்ணிட்டேன் சார். அதுக்கு பட்ட அவஸ்தைகள் ஒன்றுத்துக்கு அவஸ்தைகள் தான். அப்போ ராஜார் அம்மா அவங்க ராஜாரோட சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பாண்டிச்சேரி. ஓகே. அழைப்பு அது இது வந்து எல்லாம் முடிஞ்சுது சார். இப்போது அங்கேருந்து ஊருக்கு வர்றோம். சரின்ட்டு உக்காந்து போனால் திடீர்னு ஒரு கல் வந்து பட்டுதுப்பா. அது கல்லா எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு அடி இங்கே அப்படியே அந்த ஈனஸ்வரத்தில் பேசுகிறேன். இன்னும் பட்டுது காரை நிறுத்தி இப்போ லைட் போட்டு பார்க்குறாங்க, ரத்தம் ஊற்றுது காதில். ஒயிட் ஷர்ட் போட்டால் ஃபுல்லாக ரத்தமாகுது. அது ரத்தம் காதலன்னா கொஞ்சம் சீரியஸ் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஆச்சு. சரிங்க சார். உடனே அங்கேருந்து ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு கண்ணை, இப்போ சில மேஜிக் ஷோவில் கண்ணை கட்டிடுவேன் ஏமாத்திடுவேன்னு சொல்கிறேன்.
இப்போ என்னை அடித்தது எனக்கு தெரிஞ்சுது, இடித்தது எனக்கு தெரியுது. ஆனால் அது டாக்டர்ஸ் சுற்றி நிற்க வச்சு ஜிப்மரில் கேட்குறாங்க, என்னை படுக்க வச்சுருக்காங்க சுற்றி 24 டாக்டரு. ராஜசேகர் கல்லை கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு, இந்த கல் தான் விழுந்தது, கார் மேலே விழுந்தது. ஆனால் அவர் கை நடுங்கிட்டு இருக்கு. பக்கத்தில் இருந்த கலை அந்த டிரைவரும் நிற்கிறாங்க. அப்பையும் அப்சர்வ் பண்ணுறீங்க, கை நடுங்கிறது அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. ஆமாம், எனக்கு பார்க்குறேன் சார். பார்த்துட்டே இருக்கும்போது என்ன டாக்டர்ஸ் கேட்குறாங்க, யார் அடிச்சது உங்களை? யார் சார் அடிச்சிருக்க முடியும்? கார் உள்ள உட்காந்துருக்கேன். அடிச்சிருந்தா ராஜசேகர் இப்படி அடிச்சிருக்கணும். ஆனால் அவ்வளோ அம்பாசிடர் காரில் அவ்வளோ ஸ்போர்ட்ஸு கிடைக்காது. கரெக்ட். வெளியே இருந்தால் த்ரோ வந்திருக்கு, அப்போ த்ரோ தான் வந்திருக்கு. அப்போ கண்ணாடி இறங்கி இருந்தது, அது என்னை நான் இந்த பாவம் உட்காந்து என் மேலே பட்டுச்சு. நான் சொல்கிறேன், இல்லை சார் யாரும் அடிக்கல, திடீர்னு கல் பட்டுது அப்படின்னோடனே அவன் சொன்னான் கண்ணாடி திறந்துருந்து அதுதான் முடிஞ்சது. சரி ஒன்றும் இல்லை, கூப்பிட்டாங்க நேசை, ரூமுக்கிட்டன்னு போட்டாங்க. ரூமில் போட்டு இந்த மியூக்குலர் டியூபு அது இதுன்னு கொடுத்துட்டு, அங்கே தான் கண்ணாடி இருக்க, கண்ணாடியை ஏன் என்னை பார்க்க சொல்லலாம் அந்த நர்ஸு. எழுந்து கண்ணாடி கிண்ணாடி பக்கம் போகக்கூடாது, இங்கேயே படுத்துட்டு இருக்கணும், தூக்கம் வந்தால் தூங்கணுன்ட்டு போச்சு. ஏன் திடீர்னு ஒரு ஷாக்கு, என்னடா சொல்லுது, அதை சொல்கிறாங்க பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடாதுன்ட்டு போய் அந்த மூக்கில் இது டியூப் எடுத்து பார்த்தா இந்த பக்கம் எவ்வளோ பெருசாக வீங்கி இருக்குது சார். சினிமா காலி, இதுக்காடா இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அடப்பாவீங்களா மூஞ்சி போச்சு அப்படின்ட்டு உக்காந்துட்டேன். அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணுறேன். ஏங்க இங்கேருந்து பொருசவாக்கத்தில் கேஜி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அங்கேருந்து அப்படியே அந்த கேஜி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அப்புறம் ட்ரீட்மெண்ட்டில் இந்த இதை தச்சு இந்த பல்லெல்லாம் கட்டி அது இந்த போன் உடஞ்சிச்சு, அந்த கல் பட்டு இந்த போன் உடஞ்சிச்சு. அது பல்லெல்லாம் கட்டினாங்க, கட்டி 6 மாதம் போட்டிருந்தேன் சார். ஐயோ அவசரம். அப்புறம் இது ஜாயின் ஆகிடுச்சு. ஜாயின் ஆகிட்டு வீட்டில் தான் உக்காந்துங்கிறேன். ஒன்றும் சரி இத்தனை தான் போச்சு, சும்மா தான் உக்காந்துருக்கேன். திடீர்னு டைரக்டரு பாரதி ராஜா வடுநாதனை அனுப்புகிறாரு. இது ஏற்கனவே கொஞ்சம் சொல்லியிருக்கேன், அடுத்து வேறு மாதிரி கேள்வி கேளுங்க. பாரதி ராஜா கூப்பிட்டு வச்சு, ஏய் இதில் ஹீரோ நீ, ராதாவோட ஹஸ்பண்டு அப்படின்றார். ஒரே சந்தோஷமாக இருக்கேன், ஆனால் பயமாக இருக்கு, என்னடா உண்மைதான் நான் இது அப்படின்னு. ஏன்னா இது சரி ஆகலை, இன்னும் சரி ஆகலை, அப்படியே இருக்குது. சரி ஏதோ சொல்கிறாங்க, சரி இல்லை, சரி வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் தஞ்சாவூரில் எடுத்தேன் அந்த படத்தை. என்ன படம் சார்? மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. Taste the Daily.